பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளை உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி பாஸ்டர் அண்ட் போஸ்டர் என்னதான யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்கான ஆசீர்வாத வார்த்தையை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். புக் ஆஃப் ஐசையா 44:21. ஏசாயா எழுதின புத்தகம் 44ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். யாக்கோவே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, யாக்கோபை குறித்து இங்கே தெளிவாய் எழுதப்பட்டு இருக்கிறது. சபையிலே பெரியவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனுடைய நாமத்தினாலே சபையை, ஜனத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை நாம் பார்த்தோம், கேட்டும் இருக்கிறோம். இந்த 3 பிதாக்கள் கிறிஸ்தவத்திற்கு மிக முக்கியமானவர்கள். அதில் இங்கே யாக்கோபை கர்த்தர் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் சங்கீதம் 20 ஆபத்து காலத்தில் கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக என்று சொல்லி நாம் அங்கே வாசிப்போம். பிரியமானவர்களே, ஏன் இந்த யாக்கோபு இவ்வளவு விசேஷித்தவனாய் இருக்கிறான் என்றால், அவனுடைய தாய் ரெபேக்காள் மலடியாய் இருந்தாள். அவனுடைய தகப்பன் ஈசாக்கு பிள்ளைக்காக, தன் மனைவிக்காக தினமும் செபிக்கிறவனாய் இருந்தான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவனுடைய கற்பத்தை திறந்தாள். கற்பத்தில் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்தாள். ஆனால் பிசாசு தந்திரமாக கற்பத்தில் ட்வின்ஸ், இரட்டை பிள்ளைகளை மாற்றினான். ஒன்று தேவனுக்கானவன், ஒன்று அவனுக்கு உலகத்துக்கானவன். ஏசா, யாக்கோபு பிறப்பிள்ளையும் கூட பிறப்பு சமயத்திலேயும் ஏசா முதல்ல வந்து யாக்கோபுக்கான எல்லாவற்றையும் அவனுடையதாய் பிசாசு மாற்றினான். ஆனால் காலப்போக்கில் அவனுடையதாகவே யாக்கோபுக்கு தெய்வம் ஏற்படுத்தினது யாக்கோபுக்கே திரும்பினது. பின்பு அவன் சகோதரனால் ஏசாவால் பகைக்கப்பட்ட போது தாய் தன்னிடத்தில் தேவன் சொன்ன காரியத்தை மனதில் வைத்திருந்தபடினால, உன்னுடைய கற்பத்தில் 2 ஜாதி இருக்கிறது. ஒன்று எனக்கானவன், ஒன்று நான் நேசிக்கிறவன், ஒன்று நான் வெறுக்கிறவன். நான் நேசிக்கிறவனை குறித்து கவனமாயிரு. அவன்தான் இந்த பிதாக்களின் சந்ததி. அவனிலிருந்து ஜாதிகள் பெருத்த சேனையாய் மாறுவார்கள், அவர்களிலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி கர்த்தர் அன்றே அவளுக்கு சொல்லியிருந்தாள். அது அவள் மனதில் வைத்திருந்தபடினாலே, பிரியமானவர்களே, யாக்கோபை தன் சகோதரனாகிய லாபான் யாக்கோபனுடைய மாமா வீட்டுக்கு அவனை அனுப்பினார். அங்கே மாத்திரம் என்ன, கொஞ்சமா அவனை மோசப்படுத்தினார்கள். திருமண வாழ்விலே ஏமாற்றம், வேலையிலே ஏமாற்றம், சம்பளத்திலே ஏமாற்றம், இப்படி உலகம் அவனை மோசப்படுத்தி கொண்டே இருந்தது. ஆனாலும் தேவ சித்தம் எதுவோ அதை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே வந்தார். அப்படிதான் இன்று அந்த யாக்கோப்பின் வம்சமாய் இந்த பிதாக்களின் கோத்திரத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் மாற, நம்முடைய உறவுகள் நடுவே, கூட பிறப்புகள் நடுவே, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நடுவே எப்படி ஏசாவை கர்த்தர் வெறுத்து யாக்கோப்பை நேசித்தாரோ, அப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசித்து தம் ஜனமாய் தம்முடைய வாக்குத்தத்தத்துக்கும் தம்முடைய சித்தத்துக்கும் தம்முடைய திட்டத்துக்கும் தெய்வன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை தடை வந்தாலும் இந்த யாக்கோபு நமக்கான சாட்சி. அப்படி கர்த்தர் உங்களையும் ஒரு சாட்சியாய் நிறுத்த போதுமான தெய்வமாயிருக்கிறார். இந்த கால ஓலை தைரியமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து யாக்கோபை நடத்தினது போல் கர்த்தர் நடத்துவார். இந்த லூஸ் என்ற பகுதியில் தன் தாயினால் அனுப்பப்பட்ட போது அன்று ராத்திரி அவன் கல்லை தலைக்கு வைத்து நித்திரை பண்ணும்போது பரலோகம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் கண்டது மாத்திரமல்ல, அங்கே அன்று ராத்திரி அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை உன் இருதயமாகிய பலகைகளை எழுதி வைத்துக்கொள். இன்னொரு பக்தன் சொல்லுகிறான், இவைகளை உன் கழுத்தில் ஆபரணமாய் அணிந்து கொள் என்று சொல்லி.
வேத வசனத்தை. அப்படின்னா நம்முடைய பார்வையில் எப்பொழுதும் அந்த வார்த்தைகள் இருக்கணும், நம்முடைய மனதில் இருக்கணும், எப்பொழுதும் அது மெமரியாக இருக்கணுங்க. அதை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். யாக்கோபனுடைய குணம் அதுதான். கர்த்தர் அவனுக்கு சொன்னார், அந்த ராத்திரி நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வந்து உன்னை ஆசிர்வதித்து உன்னை திரும்ப இவ்விடத்திற்கு கொண்டு வருகிற வரை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று வாக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு யாக்கோபு அங்கே வேலை செய்து கொண்டு இருந்தான். ஏமாற்றம் அடைந்தான். மோசம் பண்ணினார்கள், வஞ்சித்தார்கள். கர்த்தரிடத்தில் முறையிட்டான், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசினீர், நீர் எனக்கு வாக்கு கொடுத்தீர், நீர் எனக்கு இப்படி சொன்னீர், நீர் என்னோடு இப்படி இடைப்பட்டீர், என்னை தைரியப்படுத்தினீர். ஆனால் இப்பொழுது நான் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன். 10 முறை அவனுடைய சம்பளம் வஞ்சிக்கப்பட்டது. ஏமாற்றப்பட்டான். கர்த்தரிடத்தில் முறையிட்டான். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலமானது. இந்த கால ஓலை கர்த்தரை நம்புங்க. யாக்கோபின் தேவன் உங்களுடைய தெய்வமாக இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டாருங்க. தைரியமா இருங்க. இந்த யாக்கோபு அதை பிடித்து ஜெபித்த போது கர்த்தர் அந்த ஏமாற்றத்திலிருந்து, அந்த தோல்வியிலிருந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவனுக்கு ஒரு வழியை கர்த்தர் தெளிவுபடுத்தினார். அதை அப்ளை பண்ணினான், அதை அபியாசப்படுத்தினான், அதை செயல்படுத்தினான். தேவன் சொன்னான், நிச்சயம் செய்வார் என்று. அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. நன்றாய் கவனித்து பாருங்கள். யாக்கோபு ஒன்றுமில்லை, அவங்ககிட்ட வாக்குத்தத்தம் மாத்திரம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை மாத்திரம் இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரம் இருக்கிறது. லாபான் இடத்துல வஞ்சிக்கப்பட்ட இவனுடைய எல்லாம் இருக்கிறது. ஆனால் கடைசியாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னதை செய்தபடினால லாபானை விட யாக்கோபினிடத்தில் இரட்டிப்பாக இருந்தது, அதிகமாக இருந்தது. லாபான் இடத்துல இருந்து தான் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் பாருங்க. அப்படி இந்த கால ஓலை உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் வேலையும், உங்கள் வியாபாரத்தையும், உங்கள் பிஸ்னஸையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்காமல் அதை கன்ஃபஸ் பண்ணுங்க. அதை அறிக்கையிட்டு அந்த வார்த்தை உங்கள் வாழ்வின் மூச்சாய் மாறட்டும். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையாய் மாறட்டும். அது எப்பொழுதும் உங்களில் ரிங்காரமிடட்டும். எப்பொழுதும் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருப்பது போல அதை முணுமுணுத்து கொண்டு இருங்க. யாக்கோபுக்கு வழியை திறந்த அந்த வார்த்தை, அந்த தெய்வம் தான் இங்கு சொல்லுகிறார், நீ என் தாசன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அப்படி கர்த்தரால் மறக்கப்படாத சந்ததி, மறக்கப்படாத ஜாதி தான் நீங்களும் நானும். அதனால் தைரியமாய் புறப்பட்டு போங்க. இந்த கால ஓலை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்வில், இந்த கால ஓலை உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் போகும்போது ஏமாற்றம் அடைந்த இடத்துல உங்களுக்கான லாபத்தை கர்த்தர் திருப்பி கொடுக்க யாக்கோபின் தேவன் உங்களோடு கூட வருகிறார். தைரியமாய் போங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க, உங்கள் குடும்ப சூழ்நிலை குறித்து பயப்படாதீங்க. அது என்ன வேணாலும் கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபித்து கடந்து போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த யாக்கோபு கடைசியாய் தன்னுடைய ஆசீர்வாதங்களோடு பிள்ளைகளோடு அவன் புறப்பட்டான். ஒருவனாய் போனான். 12 கோத்திர பிதாக்களோடு கர்த்தர் அவனை திரும்ப பண்ணினார். ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த கால ஓலை அந்த தெய்வம் உண்மை உள்ளவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர். உங்களை கைவிட மாட்டாருங்க. நீங்கள் அவரால் மறக்கப்படல. இந்த உலகத்தில் எத்தனை மனிதன் வேணாலும் உங்களை மறக்கட்டும், யார் வேணாலும் மறந்து உங்களை உதாசீனப்படுத்தட்டும். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை மறக்கிறவர் அல்ல. எவ்வளவு உதாசீனப்படுத்தப்படுகிறீர்களோ, எவ்வளவு புறக்கணிக்கப்படுகிறீர்களோ, அவ்வளவும் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் தான் நம்மளை புறக்கணிக்க கூடாது. கர்த்தர் தான் நம்மளை கைவிட்டுறக்கூடாது. இந்த உலகமே கைவிட்டாலும் கர்த்தர் நம் பக்கம் இருப்பாரானா? இவர்கள் எல்லாரை விட நீங்களும் நானும் தாங்க கனம் பெற்றவர்கள். அதாங்க யாக்கோபனுடைய சாட்சி, யாக்கோபனுடைய வாழ்க்கை அதுதான். அப்படி கர்த்தர் இந்த கால ஓலை உங்களை ஆசீர்வதிக்க போதுமான தெய்வமாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம்.
ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால ஓலை ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாத வார்த்தை கொடுத்து எங்களை தைரியப்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஏமாற்றங்களும் தோல்விகளும் தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையிலே இருந்தாலும் இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தெய்வ ஆவியானவர் யாக்கோப்புக்கு இறங்கினது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலையும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள வேண்டியதான சகல உயர்வையும் மேன்மையும் இப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அதன் தடைகள் நீங்குவதாக. ஆண்டவரே, யாக்கோபு அவன் புறப்பட்டு போன போது லாபான் எல்லாம் என்னுடையது என்று சொல்லி அவன் திரும்ப அவைகளெல்லாம் திருப்பிக் கொள்ள புறப்பட்ட போது லாபானுக்கு தரிசனத்திலே ஆண்டவரை தோன்றி, நலமானதை அல்லாமல் வேறு தீமையான ஒன்றும் நீ பேசாதபடி எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லி ஆண்டவரே லாபானை ஆண்டவரை எச்சரித்தது போல இந்த கால ஓலையுடைய நாமம் தரிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிற யாரானாலும் கர்த்தர் எழும்பி அவர்கள் வாயை அடைத்து ஆசீர்வாதமானவைகளை பேச, ஆசீர்வாதமானவைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்ய உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய போக்குவரத்து ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய படிப்புக்காக அவர்கள் போகும்போது வரும்போது கிருபை அவர்களை மூடிக்கொள்ளட்டும். இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் விழுந்து போகாதபடி ஆண்டவரே வாக்குத்தத்தத்தின் மேல் பிள்ளைகள் திடமாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். குடும்பங்களாய் ஆசீர்வதியும். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தை இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு நிறைவேற்றினார் என்று சொல்லி நாங்கள் சாட்சி கேட்க நடத்தும். கிருபையில் வையும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நன்றி.